அதாவது ஃபர்ஸ்ட் நியூனட்டல் ஜாண்டிஸ் அப்படின்னா என்னன்னா பிறந்த குழந்தைக்கு வர்ற ஜாண்டிஸ். இது எதுக்காக முதல்ல வருது அப்படின்னு பார்த்தா, நம்ம பிரெக்னன்சிக்கு முன்னாடி ஒரு 2 ஆர் 3 மந்த்ஸ் இப்போ 7 மந்த்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த 7 மந்த்ஸில் அந்த கர்ப்பிணி பெண் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யூரினரி இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா? இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதும், உப்பு சார்ந்த உணவுகள் எப்பவுமே புளிப்பு, உப்பு பிடிக்குதுன்னு சாப்பிட இந்த உப்பு ஆரம்பிச்சுருவாங்க. சார்ந்த உணவுகள் அதிகமா எடுக்கும்போதும், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர் லெவல் அதிகமாகும். அப்ப அதிகமாகும்போது தாய்க்கு வர்றது உப்பு காமால. அவங்களுக்கு மஞ்சக்காமால வராது. இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ஏற்பட்டு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் போதும், அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாயோட பிளட் குரூப் RH லெவலும், குழந்தையோட RH லெவல் அப்பா அம்மாவுக்கு வந்து RH ஃபேக்டர் வந்து -R+ இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ப்ளஸ்ஸில் இருக்கணும், இல்லைன்னா மைனஸில் இருக்கணும். +R- இருக்கும்போது பிறந்த குழந்தைக்கு வந்து திசு கம்ப்ளைண்ட் ஆகும். RH ஃபேக்டர் கம்ப்ளைண்ட் ஆகும்போது தான் மஞ்சக்காமால நியூனட்டல் ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறது அவங்களுக்கு வரும். இல்லை இந்த குழந்தைக்கு எப்படி வந்து வந்த காமாலையே சரி பண்ணுறது? இப்போ அம்மாவுக்கு வந்து நம்ம மருந்து இப்போ எங்ககிட்ட வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, தாய்க்கு மருந்து கொடுப்போம். ஓகேங்களா? தாய்க்கு மருந்து கொடுத்து 15லேருந்து 20 நாள் ஃபீட் பண்ணுறது. மதர் ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு 15லேருந்து 20 நாளில் இன்குபேட்டரில் வைக்காமையே 18லேருந்து 25 பாயிண்ட் வரைக்கும் நாங்கள் காமாலையை க்யூர் பண்ணுவோம்.